உடல் நலிவுற்ற காரணமாக தடைபெற்று விடுமோ என்று கலங்கி நிற்கும்போது அன்னையினுடைய ஆணைக்கேற்க, அதாவது சபாபதி அவருடைய சகோதரனுடைய துணைவியார் அன்னைக்கு சமமாக பாவித்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதோடு மட்டுமல்ல, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று இந்த மண்ணுலகத்தில் மூட பழக்கங்களில் மூடி கிடந்த சமூகத்தை எழுப்ப வந்த ஒரு ஞான சூரியன். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, எல்லா நாளும் இனிய நாள் என்றாலும் கூட இன்றைய தினம் நம்முடைய உள்ளத்திலெல்லாம் ஒரு 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 மயிர்கூச்சல் ஏற்படுத்தக்கூடிய, இந்த நாமத்தை உச்சரித்தவுடனே நம்முடைய உடம்புகளில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய, இந்த நாமத்தை சொன்னவுடனே இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற உணர்வு நமக்கு வரக்கூடிய வள்ளல் பெருமானை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசிச்சுன்னா சாப்பிடாமே இரு, தனியாகவே இரு, விழிப்போடு இரு, அப்படி அல்ல. இந்த மூன்றும் பசித்திரு தனித்திரு விழித்திரு இருந்தால் பதவி நமக்கு கிடைக்கும், உயர்ந்த விஷயம். இந்த மண்ணுலகில் வள்ளல் பெருமானை சிந்திக்கின்ற போதே நம்முடைய ஆத்மா ஆனந்தப்படுகிறது. காரணம், இறைவனை ஜோதி வடிவமாக பார்த்தவர் வள்ளல் பெருமான். உருவமாய் அருவமாய் இருந்த ஆண்டவனை ஜோதியாய் பார்த்த தனிப்பெரும் ஜோதி ஜீவகாருண்யம். அப்பப்பா, இந்த புலால் மறுத்தல் என்கின்ற ஒரு செய்தியை இந்த மண்ணில் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அந்த வள்ளல் பெருமானுடைய கருணை ஜீவகாருண்யம் ஒரு தலைப்பு போதும் நம்முடைய உள்ளத்தை உருக்குவதற்கு. அதோடு மட்டுமல்ல, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று இந்த மண்ணுலகத்தில் மூட பழக்கங்களில் மூடி கிடந்த சமூகத்தை எழுப்ப வந்த ஒரு ஞான சூரியன், வெண்மைக்கு புனிதம் தந்த ஒரு ஞான வேள்வி சித்தர் நம்முடைய வள்ளல் பெருமான். சன்மார்க்க நெறியை பரப்பிய அந்த ஞானி சமரச சுத்த சன்மார்க்கம் கண்டு இந்த மண்ணுலகில் ஜாதி சமய குல, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பெரியவர் சிறியவர், வணிகர் செல்வர், சாதாரண மனிதர் என்கின்ற பாகுபாடை எல்லாம் அடித்து தூக்கி எறிந்து எல்லோரையும் சமப்படுத்தி சமரச சுத்த சன்மார்க்கம் கண்ட வெண்மை தாமரையில் வீற்றிருந்த நம்முடைய ஞான சரஸ்வதியின் அருளை மொத்தமாக பெற்ற ஞான குரு, சித்தர்களின் சித்தர் நம்முடைய வள்ளல் பெருமான். தமிழ் மீது பற்று கொண்டவர் மட்டுமல்ல, அவருடைய அருட்பா இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் இந்த மண்ணுலகில் நாம் எழுத்தண்ணி படிக்க வேண்டிய ஒரு இதயத்தை இதமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். பசிப்பினியை போக்குவதற்கு தர்மசாலை கண்டவர். அத்தோடு மட்டுமல்ல, அணையா அடுப்பு கொண்டு 1000 மனிதர்களின் பசியை அக்காலத்திலேயே போக்கியவர். காவிக்கு புனிதம் தந்த விவேகானந்தர் சொல்லுவார், காலி வயிறுகள், பசித்த வயிறுகளுக்கு முன்பு இறைவனை பற்றி பேசாதீர்கள் என்று. அந்த கோட்டில் வடநாட்டில் விவேகானந்தர் என்றால், நம்முடைய தென்னாட்டில் விவேகானந்தருக்கெல்லாம் விவேகானந்தர் எங்களுடைய வள்ளல் பெருமான். பசிப்பிணியை போக்குவதற்குத்தான் இந்த மண்ணுலகில் பல புரட்சிகளை செய்தார். தில்லை கூத்தல அம்பன் நம்முடைய தில்லைநாதர் மீது அளவற்ற பக்தி கொண்டவர். இளம் வயதிலேயே இந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை சொற்களுக்கு சுவை கூட்டியவர், அவள் வாழ்ந்து காட்டியவர். என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால், முத்தையால்பேட்டையில் அண்ணன் சபாபதி செல்ல வேண்டிய பெரிய புராண சொற்பொழிவு உடல் நலிவுற்ற காரணமாக தடைபெற்று விடுமோ என்று கலங்கி நிற்கும்போது அன்னையினுடைய ஆணைக்கேற்க, அதாவது சபாபதி அவருடைய சகோதரனுடைய துணைவியார் அன்னைக்கு சமமாக பாவித்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அவருடைய உந்து சக்தியால், அவருடைய பரிந்துரையால் அண்ணன் முரண்டு பிடித்த போதும், அண்ணன் திகைத்த போதும், செய்வதறியாது நின்ற போதும் நம்பிக்கையோடு சென்று மக்களுடைய உள்ளங்களை வென்று வந்தவர். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையை
அடியோடு துறந்தவர். இன்னும் சொல்ல போனால் திருவெற்றியூரில் இருந்த ஒரு மனிதர் தேரடி தெருவில் அமர்ந்து கொண்டு மனிதர்கள் போகின்ற போது நாய் போகிறது, நரி போகிறது, ஓணான் போகிறது, குதிரை, கரடி, சிங்கம் என்று சொன்னபோது வெண்மையுடையோடு ஒருவன் சென்றபோது ஆகா ஆகா, இந்த உலகத்தை வைக்க வந்த ஞானி ஒரு மனிதன் போகின்றான் என்று சொன்ன அந்த மனித வார்த்தைகளுக்கு ஆன்மீகத்தை வளர்க்கச் செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற வார்த்தைகளுக்கு வளம் சேர்த்து சமரச சுத்த சன்மார்க்கத்தை பரப்பிய அந்த ஞான வள்ளல் பெருமானுடைய திருவடியை சேவிக்கின்ற போதெல்லாம் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். மீண்டும் நாளை சந்திப்போம்.